வணக்கம் குழந்தைகளே, இது மாயப்படல். உங்களுக்காக புதிய கதைகளை கொண்டு வந்திருக்கிறேன். நாம் பார்க்கவிருக்கும் கதை மிடாஸ் த கோல்டன் டச். மிடாஸ் என்னும் செல்வத்தின் மேல் பேராசையுடைய மன்னனின் கதை. மைடஸ் என்று ஒரு மன்னன் இருந்தான். அவன் அதிக பொருளாசையுடையவனாக இருந்தான். அவன் மன்னனாக இருந்ததால் அவனுக்கு எல்லா செல்வமும் இருந்தது. ஆனாலும் அதீத பொன்னாசை இருந்தது. ஒரு நாள் அவன் தனியாக இருக்கும்போது ஒரு தேவதை தோன்றியது. அவள் பெயர் டயோனிசிஸ். அவள், உனக்கு என்ன வரம் வேண்டும் என கேட்டாள். மைடஸ், எனக்கு நான் தொடுவது எல்லாம் தங்கமாக மாற வேண்டும், முடியுமா? அந்த தேவதை அந்த வரம் கொடுத்தாள். அவன் செடியை தொட்டான், தங்கமாக மாறியது. மரங்களை தொட்டான், அதுவெல்லாம் தங்கமாக மாறியது. தொடர்ந்து எல்லா பொருட்களையும் தொட்டுக்கொண்டே ஓடினான். எல்லாம் தங்கமாக மாறியது. மகிழ்ச்சி வெள்ளம் கண்களில் உடலில் பொங்கியது. ஆடினான், பாடினான். சிறிது நேரத்தில் ஒரு நாய் வந்தது. அந்த நாய் அவனுக்கு பிடிக்காது. அதனால் அதை தொட்டான். அது அழகான தங்க சிலையாக மாறியது. வெகுநேரம் சென்றதும் அவனுக்கு பசியானது. அதனால் உணவு எடுத்தான். எல்லாம் தங்கமாக மாறியது. நடந்த அனைத்தையும் மறந்து சோகமாக உட்கார்ந்திருந்தான். அப்போது அவன் மகள் மேரிகோல்ட் வந்தாள். அவளிடம் நடந்த அனைத்தையும் சொன்னான். எல்லாம் சரியாகும் என ஆறுதல் கூறினாள். அந்த நாய் தங்கமாக மாறியது மறந்து அவனுக்கு செல்ல மகளை தொட்டான். ஒரு நிமிடம் கூட தாமதமாகவில்லை. உடனே அவள் தங்க சிலையாக மாறினாள். அவனுக்கு பெரிய துக்கம் ஏற்பட்டது. அதனால் மீண்டும் டயோனிசிஸ் நோக்கி பிரார்த்தனை செய்து வரவழைத்தான். எனக்கு இந்த வரம் வேண்டாம், என் மகளை உயிரோடு திரும்ப கொடு என்றான். டயோனிசிஸ், நீ போய் பாக்டோலஸ் ஆற்றில் உன் கையை கழுவி விட்டு வா, எல்லாம் சரியாகும். அந்த ஆறு செல்வமிக்க ஆறாக ஓடும் என்றாள். உடனே ஒரே ஓட்டமாக ஓடி அந்த ஆற்றில் கை கழுவினான். அந்த நிமிடமே எல்லாம் முன்பு இருந்தது போலவே மாறியது. அந்த நாயை வழியில் பார்த்ததும் சிரித்தான். மகிழ்ச்சியுடன் மாளிகையில் போய் பார்த்தான். அவன் மகள் ஆசையோடு கட்டி அணைத்தாள். குழந்தைகளே, இந்த கதை வழி என்ன தெரிகிறது என்றால், பேராசை பெரும் நஷ்டத்தை விளைவிக்கும். நன்றி. அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.